திருப்பியருளும். இதனின்றியே நாங்கள் இந்த பிரதேச கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு நாடைய திருக்காட்சியை எங்களுக்கு தந்தருளும். தயாய்வரியே, அன்பு தாயே, இன்பமிகு கன்னிமரியே, ஆமேன். நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. மரியே, மயிலை அன்னையே, உமது புனித உறவை எத்தனையோ பேர் சூழ்ந்து நின்று தங்களுக்கு வேண்டியதை மன்றாடி உமது இரக்கத்தால் அவைகளை அடைகிறார்கள். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் உதவியும் நீரே என்று எல்லோரும் உம்மை போற்றுகிறார்கள். அன்னைக்குரிய உமது அரவணைப்பை எல்லோரும் உணர்கிறார்கள். எனவே ஆதரவற்ற நிலையில் நம்பிக்கையோடு உம்மை வேண்டி வருகின்றோம். அன்புள்ள தாயே, எத்தனையோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு தேவையாய் இருக்கின்றன. துன்பத் துயரங்கள் எங்களை சிறுமைப்படுத்துகின்றன. எங்கள் இதயம் வருத்தத்தால் நிறைந்துள்ளது. மிகவும் இரக்கமுள்ள மாதாவே, இது போன்ற சமயங்களில் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். முக்கியமாக இப்பொழுது எங்களுக்கு தேவையான இந்த விசேஷ அருளை பெற்றுத்தாரும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளியும். நோய்களை நீக்கி நற்சுகம் தாரும். அல்லது எமது துன்பங்கள் எம்மை விட்டு நீங்குவது இறைவனின் திருவுள்ளம் இல்லையெனில் அவற்றை எமது ஆன்மாவின் அழியாத பேரின்ப நன்மைக்காக அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் எனில் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் உறுதியை பெற்றுத்தாரும். அன்னையே, எம்மன்றாட்டை கேட்டருள்வீர் என்று நம்புகிறோம். மயிலை அன்னை என்று எங்கள் முன்னோர்கள் உம்மை போற்றி வணங்கியதை போன்ற விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயவனிடமிருந்து எங்களை மீட்டருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபொழுதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இரேசுலன்பானவர்களே, மாதத்தின் 2வது சனிக்கிழமை திருமலை அன்னையின் வணக்க நாளில் நாம் இந்த மாலை திருப்பலியை சிறப்பிக்க, மாலை திருப்பலி இணைந்து ஜெபிக்க ஒன்றாக கூடியிருக்கிறோம். அந்த அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட, அன்னையின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அன்னையின் பரிந்துரையினால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிட இப்பலியை நாம் உருக்கமாக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மேலும் ஆகிய பலி நன்றி பலியாக ரீட்டா தெலிப்பன், சாந்தோ சாலமன், திருமதி பெஞ்சமின் ராஜா, திருமதி நான்சி ஹியூபர்ட், திருமதி ரொசாரியோ அருண்குமார், இயேசு குழந்தை ராஜ் சகாயம் மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ஜோசப், ஜாய், இசபெலா குடும்பத்தில் அமைதி வேண்டியும், மல்லிகா நல்ல உடல் சுகத்திற்காகவும், அருள் வேலன், அருள் வலன் ஃப்ரீடா சிறப்பு கருத்துக்காகவும், டென்ஷன் ரூவேல் ஜோ ஆண்ட்ரூ சிறப்பு கருத்துக்காகவும், ஆண்டோ குடும்பத்தினர் சிறப்பு கருத்துக்காக இப்பலியில் மன்றாடுகிறார்கள்.
மேலும் பின்வரும் ஆன்மாக்களை பாற்றிக்காக மன்றாடுவோம். சுப்பிரமணிய சார்ல்ஸ், கிறிஸ்டின் சைனஸ், அருட்தந்தை மரிய வியானி, மரிய ஜோசப், பீட்டர் ஜான், சங்கர் 11ஆம் நினைவு ஆண்டு, ஆண்டனி அமலமேரி, சூசைன் ஆரோக்கிய மேரி, எலியாஸ் திலீபன் மேரி, இவான் நவீஸ், ரேஷன் லீனா, டக்ளஸ் பெர்லட், லீனஸ் அருட் சகோதரி, லூர்து மேரி, கலாம், கேவி தாமஸ், ரேசா ஆண்டனி 11ஆம் ஆண்டு நினைவு, ஆஷிக் ஜாய் 5ஆம் நாள் நினைவு. மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கின்ற நிலை ஆன்மாக்களை பாற்றிக்காக நாம் இப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. திருமயிலை மாதாவின் நாளை சிறப்பிக்கின்ற இந்நாளில் இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இடைவிடா சகாய மாதா அன்பிய மக்கள் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மரியா தனது தாய்மையின் விளைவாக அவரின் மகனோடு நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதால் நம்பிக்கையாளர்களின் பார்வை மற்றும் இதயத்தை இயேசுவை நோக்கி நடத்தி செல்வதில் உதவுகின்றார். உண்மையில் கிறிஸ்துவிடம் நம்மை நடத்தி செல்லும் வழி மரியாதான். வானிலிருந்து இறங்கி வந்த இறைமகனை நம் வாழ்வில் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்று நமக்கு காட்டுகிறார் நம் தாய். அவரை பேறு பெற்றவள் என்று அழைத்து அவருடைய இரக்கத்தின் நினைவாக அவரில் எல்லாம் வல்லவர் செய்த பெரும் செயல்களுக்காக எல்லா தலைமுறையும் மரியாவை புகழ்கின்றது. ஆகவே மூவொரு இறைவனோடு மரியாவுக்குள்ள சிறப்பு உறவானது மற்ற எல்லா படைப்பிலும் மிகவும் விஞ்சி நிற்கும் அளவுக்கு அவருக்கு தனி மதிப்பை கொடுக்கின்றது. எனவே நம் தாயை போல தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் அன்பும் உள்ள மக்களாக நாம் வாழ்ந்திட அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, மாதத்தின் 2வது சனிக்கிழமை மயிலை மாதாவுக்கென்று சிறப்பாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஆகவே மயிலை மாதா வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளை எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரை ஜெபம் என்னாலும் உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நிலைத்திருக்க நாம் திருப்பலியை உருக்கமாய் மன்றாடுவோம்.
திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி பார்ப்போம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் இறைவா, உம்மடியார்களை நாங்கள் இன்று மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். இன்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 21 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாலோ இடிந்த அருவருப்பான பொருள்களாலோ தங்கள் வேறு எந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாயிருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன்.
அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 45 முதல் 57 முடிய. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமை சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களில் ஒருவர். அவர் வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்குமிடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை இல்லை. கடவுள் எப்பொழுதுமே பிரமாணிக்கமாயிருப்பார். இஸ்ரேல் மக்களோடு கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை அனைத்திலுமே இறுதி வரை பிரமாணிக்கமாயிருந்தார். ஆபிரகாமோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை, யாக்கோபோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை, தாவீது அரசரோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை, இப்பொழுது இறைவாக்கினர் வழியாக இசைக்கியல் வழியாக இந்த இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை என்று ஒவ்வொரு முறையும் அந்த உடன்படிக்கையை மக்களுக்கு கடவுள் நினைவு கூறுகிறார். நான் உங்கள் மூதாதையரோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையில் நான் பிரமாணிக்கமாயிருக்கிறேன், உண்மையாயிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே நான் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை என்ற ஒரு சிந்தனையை நமக்கு இன்றைய நாளிலே குறிப்பிடுகிறார். திருமுழுக்கு பெற்ற உடனே நாம் அனைவருமே கடவுளோடு உடன்படிக்கையை மேற்கொள்கிறோம்.
ஒவ்வொரு திருமுழுக்கு அருட்சாதனத்தின் வழியாக கடவுள் தன்னுடைய மக்களோடு பிள்ளைகளோடு உடன்படிக்கை மேற்கொள்கிறார். உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு, இனி நீ என் மகனாக மகளாக இருப்பாய், நான் அதற்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன், நீங்களும் அதற்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். அதனால்தான் நாம் திருமுழுக்கு பெற்ற பின்பாக பல முறை கடவுளுக்கு எதிராக பிரிந்து சென்றாலும், கடவுளை புறக்கணித்துவிட்டு இந்த உலக காரியங்களை கடவுளுக்கு இணையாக முதன்மைப்படுத்தினாலும், கடவுள் தான் பொழியக்கூடிய அருளக்கூடிய அனைத்து விதமான ஆற்றல்களிலிருந்து அவர் பின்வாங்குவதில்லை, ஆசிரை கொடுப்பதிலிருந்து அவர் பின்வாங்குவதில்லை. மாறாக அவர் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார், அளவிட முடியாத அளவிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம், அவர் நம்மிடையே ஏற்படுத்திய உடன்படிக்கை காரணமாகத்தான் இது நிகழ்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை கடவுள் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஆகவே நாம் கடவுளிடமிருந்து, தந்தை கடவுளிடமிருந்து அதிகமான அருளையும் ஆற்றலையும் திடனையும் பெற வேண்டும் என்றால், புதிய உடன்படிக்கையாகிய கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுதுமே இணைந்திருக்க வேண்டும். காரணம், கிறிஸ்து தந்தைக்கும் மக்களுக்கும் இடையே இணை மீட்பாளராக அவர் ஒரு இரண்டு பேரையும் சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, he creates a links between God and human. He is a bridge between human and God. இதைத்தான் நாம் வாசிக்கின்ற அன்புக்குரியவர்களே, தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். ஆகவே கிறிஸ்து நமக்கும் கடவுளுக்கும் இணைப்பாளராய் இருக்கிறார். இந்த இணைப்பாளர் புதிய உடன்படிக்கையானவராய் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். இதோ நாட்கள் வருகின்றது, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடு புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்று வாசிக்கின்றோம். அதை 9வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கின்றோம். ஆகவே புதிய உடன்படிக்கையாய் இருக்கக்கூடியவர் இயேசு. ஆகவே நாம் தந்தை கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவும் தந்தையும் வெவ்வேறு அல்ல. நான் என்னுள்ளும், நான் தந்தையிலும், தந்தை என்னுள்ளும் இணைந்திருப்பது போல நீங்கள் என்னுள் இணைந்திருங்கள் என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே தந்தை வேற மகன் வேற கிடையாது, மாறாக இருவருமே ஒருவர்தான். ஆகவே நாம் தந்தையோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால் புதிய உடன்படிக்கை ஆகிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அடுத்த கேள்வியாக இங்கே எழுப்பப்படுகிறது. அன்புக்குரியவர்கள், இன்றைய நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து 2 விதமான பணியை இஸ்ரேல் மக்களிடத்திலே மேற்கொள்கிறார். ஒன்று ஆன்மீகம் சார்ந்த பணி, 2வது சமூகம் சார்ந்த பணி. இந்த ஆன்மீகம் சார்ந்த பணியினை பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள், தலைமைச் சங்கத்தார் அனைவருமே இந்த ஆன்மீகத்தை அடித்தளமாக கொண்டு மக்களை ஏமாற்றினார்கள். நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் இந்த பலியை செலுத்த வேண்டும், உங்களுடைய பாவம் போக்க வேண்டும் என்றால் பலி செலுத்த வேண்டும் என்று ஏராளமாக மக்கள் மத்தியிலே தேவையில்லாத சட்டங்களை திணித்து கொண்டே இருந்தார்கள். அதிகமாக மக்களிடத்திலிருந்து வரியை சுமத்தி கொண்டே இருந்தார்கள். ஆகவே மக்களிடத்திலே ஆன்மீகம் சார்ந்த அறியாமை அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த அறியாமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போக்குகின்றார். கடவுளுக்குரியதை செய்யுங்கள், நீங்கள் அந்த மனிதர்களை பின்பற்றாதீர்கள். பரிசேயர்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், அது மோசையின் சட்டத்தை அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் பரிசேயர்களைப் போல வாழாதீர்கள் என்ற ஒரு விழிப்புணர்வை
மக்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார். இது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் மூப்பர்களுக்கும் ஏற்படுகிறது. ஒவ்வொருவருமே அறியாமையை போக்கி அவர்கள் அனைத்தையும் அறிந்த ஒரு மக்களாக வருகின்ற பொழுது மக்கள் மீது தேவையில்லாமல் செலுத்துகின்ற அல்லது புகுத்துகின்ற அல்லது அடிமைப்படுத்துகின்ற செயல்பாட்டை எதிர்ப்பார்கள் என்று எண்ணி கிறிஸ்துவை அவர்கள் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். இரண்டாவது கிறிஸ்து செய்த பணி சமூகம் சார்ந்த பணி. இந்த சமூகத்திலே மக்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருமே ஊருக்கு புறம்பாக வைக்கப்படுகிறார்கள். இதனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த மக்கள் பொருட்டு அதிகமாக அவர்கள் வரியை சுமத்தி, நீங்கள் உங்களுடைய நோய் போக வேண்டுமென்றால், உங்களுடைய பிரச்சனை நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் இவ்வளவு வரி செலுத்துங்கள், சரியாய் போய்விடும். பலி செலுத்துங்கள், எருசலேம் ஆலயத்திற்கு வந்து பலி செலுத்துங்கள், நீங்கள் குணம் பெற்று விடுவீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நொறுக்கும் விதமாக, இதுபோன்ற அடிமைத்தனத்துக்குரிய செயல்பாட்டுகளை அவர்களிடத்திலிருந்து விரட்டும் விதமாக அந்த மக்களை குணப்படுத்துகிறார். அந்த மக்களை, ஊருக்கு புறம்பாக இருந்த மக்களை சமூகத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். விளிம்பு நிலை மக்களை எல்லாம் சமூகத்திற்குள்ளாக கொண்டு வந்து அனைவரும் கடவுளின் சாயலை கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே அதிகமாக விதைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சமூகம் சார்ந்த பணியும் ஆன்மீகம் சார்ந்த பணியும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மூப்பர்களுக்கும் மிகப்பெரிய எதிரியாக அமைந்தது. ஆகவே கடவுளுடைய செயல்பாட்டை, வல்லமையை ஏழை எளிய மக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் பின்பாக வந்தார்கள். ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக அவர்கள் பதவியின் மீது, பணத்தின் மீது, அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தார்கள். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையை குறிப்பிடுகிறார். எல்லோரும் தம்மை சார்ந்தவற்றையே தேடுகிறார்களே தவிர யாரும் கிறிஸ்துவை தேடுவதில்லை என்கிறார். ஆகவே கிறிஸ்துவை தேடக்கூடியவர்கள் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். தம்மை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள், தம்மை பற்றியே யோசிக்கக்கூடியவர்கள், தம்மை சார்ந்தவற்றை தேடக்கூடியவர்கள் அனைவருமே கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள், தலைமைச் சங்கத்தார் அனைவருமே தங்களை குறித்த எண்ணிக்கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பறிந்து போகக்கூடாது, பிரிந்து போகக்கூடாது என்றெல்லாம் எண்ணிய காரணத்தினால்தான் கிறிஸ்துவுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கிறிஸ்துவை அவர்கள் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் அன்றாட வாழ்வில் கிறிஸ்து நம்மிடையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வல்லமை செயல்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், உணர வேண்டும். அவ்வாறு உணர்கின்ற பொழுது எவ்வாறு ஏழை எளிய மக்கள் கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவர் பின்பாக சென்றார்களோ அதுபோல நாம் செல்வோம். நாம் வல்லமை பொருந்திய செயல்களை உணராத பட்சத்தில் இந்த உலகம் சார்ந்து நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். பணத்தின் மீதும், பதவியின் மீதும், அதிகாரத்தின் மீதும், உறவுகள் மீது நாம் அதிக நாட்டம் கொண்டு அவற்றை கடவுளுக்கு இணையாக நாம் முதன்மைப்படுத்துகின்ற பொழுது பரிசேயர்களாகவும் சதுசேயர்களாகவும் மூப்பர்களாகவும் தலைமைச் சங்கத்தாராகவும் நாம் அனைவருமே மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது, புதிய உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்ப்பார். இன்றைய முதல் வாசகத்தில் அதைத்தான் வாசிக்க கேட்டோம். கடவுள் அந்த மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடிப்படையிலே பிரிந்து போய் சிதறுண்ட மக்களை அவர் ஒன்றுபடுத்தினார். நாம் ஒரே சமூகமாய், கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஒரே சமூகமாய் மாற வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள அருள் வேண்டுவோம். அவர் அன்றாட நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் உணர்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதன் பொருட்டாவது நம்முடைய பாவ வாழ்வை விடுத்து கிறிஸ்துவை நாம் பின்தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாசிக்கின்றோம். ஆகவே தந்தையின் பெயரால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் மயிலை மாதாவின் வழியாகவும் நம்முடைய தேவைகளை வேண்டுதல்களை மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். உமது பணியை சிறப்பாகவும் விவேகத்தோடவும் செய்வதற்கு தேவையான உடல் மற்றும் மன உறுதியை தந்திடவும், தூய ஆவியாரின் துணையை அவர்களோடு என்றும் வழிநடத்தி காத்திடவும் திருமயிலை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வடிவமான ஆண்டவரே, உம்முடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் சுவைத்து வாழ இத்தவக்காலத்தை துவங்கி இருக்கும் நாங்கள் அனைவரும் உலக செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உன்னத செல்வமாகிய உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வரம் தர வேண்டுமென்று திருமயிலை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன் வாழும் ஆண்டவரே, எம்முடைய நாட்டிலும் பங்கிலும் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தீராத நோய்களில் நின்று வறுமை, பசி, போர் போன்ற அழிவினின்றும் மக்களை காத்திடவும், அனைத்து குடும்பங்களையும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தந்திடவும் வேண்டும் என்று திருமயிலை மாதாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன் பயணிக்கும் ஆண்டவரே, எம் நாட்டில் வாழும் இளைஞர் மற்றும் இளம் பெண்களை ஆசிர்வதியும். இணையம், அலைபேசி என தொலைத்தொடர்பு கருவிகளில் தொலைந்து போகாமல் மெய்ஞானமாகிய உம்மில் நம்பிக்கை கொண்டு உம் வழியில் வாழவும், அவர்களின் எதிர்காலம் சிறப்பானதாக அமைந்திடவும் அருள் தந்து காத்திட வேண்டுமென்று திருமயிலை மாதாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் ஆண்டவரே, நோயினால் அவதிப்படும் எம் சகோதர சகோதரிகளை திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் நோயினால் துன்புறும் அனைவரையும் நீர் தொட்டு ஆறுதலும் குணமும் தந்திட அருள் வேண்டி திருமயிலை மாதாவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் மயிலை மாதா வழியாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் வேண்டிய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் நீரை கனிவாய் செவிசாய்த்து நிறைவேற்றிட எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். தலைவாணி கரம் நீட்ட வேண்டும் காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம் காலத்தை தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே சகோதர சகோதரியுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிபொருட்களோடு மக்களை மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மயிலை மாதாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தன்னை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மயிலை மாதாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் வாட்சியில் அழைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானது புகழ்கின்றன, தலைமை தாங்கூருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்தவும் திருமுன் அடங்குகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை இணையத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஆக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திரளும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்க நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மயிலை மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுடைய ஜெபத்தை ஒரே குடும்பமாய் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய் உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீரும் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை விடும். ஆமென். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று மாதத்தின் 2வது சனிக்கிழமை திருமலை அன்னையின் வணக்க நாள். இன்றைய நாளில் இன்றைய திருவழிபாட்டையும் தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவனிடம் ஜெபித்து இறை ஆசிரை பெற்று தந்து கொண்டிருப்பவர் அருட்தந்தை மரிய பிரேம் அன்பரசன். தந்தை அவர்கள் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர். தற்பொழுது பாத்திமா அன்னை ஆலயம் தொழுதாவூரில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இது தந்தை அவர்களுக்கு முதலாவது பங்கு.
குருவாகி 5 ஆண்டுகள் ஆகின்றது. தந்தை அவர்கள் தன்னுடைய முதல் பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எங்களுடைய அருமையான நண்பர், பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், எல்லோரோடும் எளிமையாக பழகக்கூடியவர், இறைவார்த்தையை வல்லமையோடு ஆற்றலோடு எடுத்துரைத்து போதிக்கக்கூடியவர். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் திருத்தல அருள் தந்தையர்கள் சார்பாகவும் மேலும் இங்கு இருக்கின்ற பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த 16ஆம் வட்டமான புனித மார்க்கு வட்டம், மேலும் இந்த வட்டத்தில் உள்ள இடைவிடா சகாய மாத அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை நாம் புனித வாரத்தை துவங்குகின்றோம். குருத்த ஞாயிறோடு, ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறோடு நாம் புனித வாரத்தை துவங்குகின்றோம். முன்னரே அறிவித்தது போல காலை 6 மணிக்கு நம்முடைய பேராலயத்தில் தமிழில் திருப்பலியும், அதே நேரத்தில் காலை 6 மணிக்கு புனித ரஃபேல்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கிலத்தில் திருப்பலியும் நடைபெறும். இந்த திருப்பலிகள் முடிந்தவுடனே காலை 7 மணிக்கு புனித ரஃபேல்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு கிறிஸ்துவ ஒன்றிப்பு குருத்தோலை பவனி நடைபெறும். இந்த பவனியில் நமக்கு அருகாமையில் இருக்கின்ற புனித தோமையார் CSI தமிழ் மற்றும் ஆங்கில வழி குழுக்கள், ஆலயத்தில் இருக்கின்ற இறைமக்கள் நம்மோடு வந்து இந்த கிறிஸ்துவ ஒன்றிப்பு பவனியில் கலந்து கொள்வார்கள். எனவே சரியாக 7 மணிக்கு நாம் இந்த குருத்தோலைகளை மந்திரித்து 7:15 மணிக்கு இந்த குருத்தோலை பவனியை நாம் துவங்குவோம். எனவே இறைமக்கள் அனைவரும் இந்த குருத்தோலை பவனியில் பங்கேற்று எப்படி ஆண்டவரை எருசலேம் வீதிகளில் ஆர்வத்தோடு அவர்கள் இஸ்ராயல் மக்கள் வரவேற்றார்களோ, அதே போல் நாமும் ஆண்டவரை நம்முடைய ஆலயத்திலும் இல்லங்களிலும் நாம் வரவேற்க ஒன்றாக கூட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பவனியினுடைய முடிவில் 8:30 மணி தமிழ் திருப்பலி நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். காலை 10 மணி 11:30 மணி, மேலும் மாலை 5:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். நாளை குருத்து ஞாயிறு அன்று நமது உயர் மறைமாவட்ட திருச்சிலுவை பாதை சின்னமலை புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் மாலை 4 மணிக்கு நடைபெறும். இன்றைய திருப்பலிக்கு உதவி செய்த வேதியர், பாடகர் குழுவினர், பீட பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பீடம் மற்றும் தேர் அலங்காரம் செய்தவர்கள், இருக்கைகள் மற்றும் ஒளி அமைத்த திருத்தல பணியாளர்கள், பங்கு மக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் அன்னையின் தேரானது அர்ச்சிக்கப்பட்டு தேர் பவனியை நாம் துவங்குவோம். தேர்பவனி முடிந்த பிறகு குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்கு ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மயிலை மாதாவின் வணக்க நாளில் மகிழ்வரும் நாளுங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, நிர்வாக தந்தை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இன்றைய நாளை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய
மயிலை மாதாவின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது அன்னையின் மயிலை மாதாவின் திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பானவர், இந்த பவனியில் முதலில் வழிபட சிறுவர்கள் முன் செல்ல நம் அனைவரும், இறைமக்கள் அனைவரும் அவர்களை தொடர்ந்து வரிசையாக நாம் அவர்களை தொடர்ந்து செல்வோம். இறுதியாக அன்னையும் திருத்தெரினை நாம் சுமந்து கொண்டு இந்த பவனியும் பங்கேற்போம். இந்த பவனியின் பொழுது பாடல்கள் குழுவோடு இணைந்து பாடல்களை பாடிக்கொண்டு மன்றாட்டு மாலை ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது மக்கள் அனைவரும் இந்த பவனியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் முன் செல்லவும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்த பராமரிக்கின்ற விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கருணையோடு எங்களை மீட்க வந்த சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துணையாளரான தூய ஆவியாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் தூய்மையும் வல்லமையும் நிறைந்த மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் தாயே, எங்கள் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகோவியமாய் வீற்றிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்னிறமாய் காட்சி தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மங்காத பேரொளியாய் மயிலையிலே குடியிருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் ஊற்றாய் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகான தோற்றமும் உருக்கமான முகமும் கொண்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையும் அடைக்கலமும் தரும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுக்கு வழிகாட்டியான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னைக்குரிய அமுத அரவணைப்பை உணர வைக்கும் புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் துயரத்தில் ஆறுதலும் உற்ற துணையுமான புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் முன்னோர்களால் உரிமையோடு போற்றி வணங்கப்பட்ட புனித மயிலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் நிலை பெற்று விளங்க காரணமான
புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட காரணமான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மயிலையில் வீட்டிற்கும் எல்லாம் மக்களுக்கும் இயேசுவை பகிர்ந்தளிக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கருணை வடிவாக கலங்கரை விளக்காக அன்பின் சுடராக அருளின் நிறைவாக இருளில் ஒளியென வழியில் துணையென இருளில் ஒளியென வழியில் துணையென இமை நடத்தும் தாய் நீயே என்றென்றும் தாய் நீயே அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க. நோய்களை நீக்கி நற்சுகம் அளிக்கும் புனித மயிலை மாதாவே இறைவனின் விருப்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலக வரங்களை தாங்கி வாரி வழங்கிட தயங்காத புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அருள் செயல்களை எண்ணி தியானிக்கும் கோலத்தில் அமர்ந்திருக்கும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் பாடுகளை எங்களுக்கு நினைவூட்டும் விதமாய் உருக்கமான தோற்றம் கொண்ட புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு கரங்கள் இணைத்தவளாய் இறைவனோடு எங்களை இணைக்க இடைவிடாது மன்றாடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பின் அணிகலன்களை இருந்து கற்புக்கு களங்கம் வராமல் காத்திடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது அன்பில் வாழும் மக்களை இன்றளவும் எல்லா இயற்கை சீற்றத்தினின்று காத்து வரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை அதிகம் நேசித்த புனித தோமையாருக்கு ஆன்மீக பலமாயிருந்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரின் கல்லறை அருகே கனிவோடு காட்சி தரும் புனித மயிலை மாதாவே இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தோமையாரின் கல்லறைக்கும் ஆலயத்திற்கும் பெருமை சேர்க்கும் புனித மயிலை மாதாவே புனித சவேரியாரின் ஜெபத்துக்கு செவிமடுத்த புனித மயிலை மாதாவே சாத்தானை வெற்றி கொள்ள புனித சவேரியாருக்கு சக்தியை பெற்றுத்தந்த புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் இறைப்பணி தாகத்திற்கு ஊற்றான புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் பாதுகாவலியான புனித மயிலை மாதாவே உமது பக்தர்களுக்காக இடைவிடாது இறைவனை மன்றாடும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டி வருவோரை நல்வழி நடத்தும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பில்லி சூனியம் போன்ற தீய ஆவியின் கட்டுகளில் இருந்து விடுதலை தரும் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் எல்லோருக்கும் அன்னையே இறைவனின் தாயே எங்கள் புனித மயிலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் அன்னையே எங்களுக்காக மன்றாடுவோமாக. அம்மா எங்கள் மயிலை மாதாவே, அளவற்ற கருணையும் அன்பும் பரிவும் கொண்டவளே, உமது அன்பை நாங்கள் அறியவும் உமது பரிந்துரையை நாங்கள் உணரவும் உமது திருமகன் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் உதவி புரியும். இதனால் நாங்கள் தீய வழிகளை விட்டு விலகி விண்ணக நலன்களை அபரிமிதமாய் பெற்று மகிழ வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
பக்தியின் உருவாக பரிவின் ஊற்றாக உறவின் சின்னமாக உலகின் விடியலாக காலை கதிரென சோலை நிழலில் காலை கதிரென சோலை நிழலில் இமை தேற்று தாய் நீயே என்றென்றும் தாய் நீயே அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். அன்று தெருக்கள் ஓரமாகவும் வீதிகள் ஓரமாகவும் கிராமம் கிராமமாக நகரங்கள் நகரங்களாக சென்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது முன்பாக இருக்கிறார். நாம் செலவழிக்கக்கூடிய மிக குறுகிய நேரமாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு இதயத்தோடு நாம் இறைவனோடு இணைந்திருப்போம். யோவான செய்தி 15வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் கனி கொடுக்க இயலும். என்னோடு இணைந்திருக்காவிடில் உங்களால் கனி கொடுக்க இயலாது என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் அவரோடு இணைந்திருப்போம், அவரை உற்று நோக்குவோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தை தொடங்கி வைத்தவரும் அதை வழிநடத்துபவருமான ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைப்போம் என்று இதை சீராக் ஞானுல் ஆகமம் 2வது அதிகாரம் 3வது இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோம். ஆண்டவரை சிக்கென பிடித்து கொள்ளுங்கள், அவரே நம்பியிருங்கள், அவர் உங்களுக்கு நலமானதை அருள்வார் என்று வாசிக்கின்றோம். திருப்பாடல் 34 வாசிக்கின்றோம். ஆண்டவரை பார்த்தோர் அனைவரும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். நாம் மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் உற்று நோக்கி ஆக வேண்டும், ஆண்டவரை பற்றி கொண்டாக வேண்டும், ஆண்டவரிடத்திலே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்தான் அனைத்துக்கும் ஊற்றாக இருக்கிறார். நன்மைக்கு ஊற்றாக இருக்கக்கூடியவராய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நற்கருணையிலே வீற்றிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உற்று நோக்கி நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து இதோ ஆவியானவரை நம் மத்தியிலே வர வைப்போம். வாரும் தூய ஆவியே என்ற பாடலை பாடுவோம். ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து ஆவியானவர் நம்மோடு
இணைந்து நம்மை கடவுளோடு ஒன்றித்திருக்க இது உதவக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஒரே குடும்பமாய் நாம் இந்த பாடலை பாடுவோம். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தனி தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். இது இந்த நேரத்திலே நாங்கள் அனைவருமே இது நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு எங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை தொடுமையா, உமது வல்லமையுள்ள கரத்தினால் நீர் எங்களை தொடும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கையிலே நாங்கள் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டோம், எந்த நோயும் எங்களை அணுகாது, எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காது. நீர் எங்களோடு இருக்கையில் எல்லாமே சாத்தியமாகும். நாங்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்போம். அன்பு இறைவா, இதோ 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பெண் இதோ உம்மிடத்தில் வந்து சுகம் பெற்று சென்றார். 35 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர் உம்மை கண்டவுடனே அவர் சுகம் பெற்றார். இதோ இந்த நேரத்தில் இங்கே குழுமையில் ஒவ்வொருவரையும் நீரே கண்ணோக்குவீராக. பல்வேறு நோயினால், பல்வேறு மனப்பிரச்சனையினால் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை நீரே கனிவிரக்கம் கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அருள் தாரும் ஆண்டவரே, நாங்கள் சுகம் பெறுவோம். உமது ஆசியை பொழியும் ஆண்டவரை, நாங்கள் நலம் பெறுவோம். உமது வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரை, நாங்கள் விடுதலை பெறுவோம். இறைவா, நீரே எங்களை ஆட்கொள்ளும். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுவே என்று இந்த பாடலை பாடி நம்முடைய பிரச்சனைகளை, உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்திலே, நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை தொடுவார், நம்மை தொட்டு சுகப்படுத்துவார். இந்த பாடலோடு இணைந்து நம்முடைய வாழ்வை, நம்முடைய உடலை, ஆன்மாவை ஒப்படைப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என்
ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கிறோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. தயை கூர்ந்து இரங்குமையா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அன்பு ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு, நீர் எங்களை சுகப்படுத்தி, அனைத்து விதமான உடல் நோயிலிருந்து, மனநோயிலிருந்து நீர் எங்களை விடுதலை கொடுப்பீராக. போகாத மருத்துவமனை இல்லை, சந்திக்காத மருத்துவர் இல்லை, எடுக்காத மருத்துவமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து நாங்கள் நோயிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய்களின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை எங்களை ஆட்கொண்டு உம்மிடத்திலே வர எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. உடல் பலவீனமாகி கொண்டிருக்கிறது. உள்ளமோ ஆர்வமாய் இருந்தாலும் உடல் பலவீனமாய் இருக்கிறது. அன்பு இறைவா, நீர் எங்களை தொடும் ஆண்டவரே, நீர் எங்களை தொடும் என்று சொல்லி இந்த வரியை பாடுவோம். நீ தொடுவாய் இயேசுவே, நோய்களையே இயேசுவே. நீ தொடுவாய் இயேசுவே, நோய்களை இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. மீண்டும் பாடுவோம். நீ தொடுவாய் இயேசுவே, நோய் பெறுவேன் இயேசுவே. தருவாய் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் மன்னிக்காமல் எங்களுடைய உள்ளமானது இது குற்ற உணர்ச்சியோடு இருந்து கொண்டு இருக்கிறது. நீர் எங்களை அனுதினமும் மன்னித்துக் கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எங்களுடைய பலவீனத்தாலும் எங்களுடைய தீவனையாலும் நாங்கள் விழுந்து கொண்டிருந்தாலும் நீர் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர். நீர் எங்களை மன்னிக்கிறீர்.
உமது மன்னிப்பை நாங்கள் அனுதினமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த மன்னிப்பை, இந்த இரக்கத்தை நாங்கள் பிறரோடு பகிர முடியாமல் இருக்கின்றது. எங்களுடைய உள்ளம் மன்னிக்க முடியாத உள்ளமாக இருக்கிறது. எங்களுடைய கல்லாலான இதயத்தை எடுத்து, அன்பு ஆண்டவரை, குறிப்பாக இந்த தவக்காலத்திலே இதோ நாளை தினத்தில் இருந்து புனித வாரத்தை துவங்குகின்ற இந்த புனித வாரத்திலேயாவது நாங்கள் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக, பிறரை அரவணைக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றியருளும். எங்களுடைய உள்ளம் பலவீனமாய் இருக்கிறது, அதை மாற்றியருளும். எங்களுடைய உள்ளத்தை தொடும் ஆண்டவரை, எங்களை மார்போடு அணைத்து கொண்டு எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை, உம்முடைய இதயத்தை எங்களுக்கு தார். இதோ சதையாலான இரக்கத்தாலான பேரன்பு கொண்ட இதயத்தை இதோ எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இந்த வரியை பாடுவோம். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். அன்பு ஆண்டவரே, எங்களை இதோ திரிந்து வாழக்கூடிய மக்களாக நீர் எங்களை உருமாற்றியருளும். உம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக எங்களை நீ உருவாக்கியருளும். இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் இதோ உடல் நோயிலிருந்து, மனநோயிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று உம்மை போல நாங்கள் நன்மையை விதைக்கக்கூடியவர்களாய், சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தீரே அதே போல நாங்களும் இதோ வாழ்கின்ற இடத்திலும், பணிபுரிகின்ற இடத்திலும், போகின்ற இடத்திலெல்லாம் நன்மையை செய்யக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாம் நம்மையே முழுவதுமாய் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் முழுந்தால் படியிட்டு மாண்பிய கீத பாடுவோம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாயுத வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடால் அனுபவிக்க அருள் புரியோ.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரை ஒன்றைப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.